உங்க எதிர்கால லட்சியம் என்ன? எதிர்கால லட்சியம் அப்படிங்கறதெல்லாம் எதுவும் கிடையாது. அலட்சியம் என்பது அதிகமா இருக்கா? அப்படிலாம் இல்லையே. இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி விடுபடுகிறார். வாங்க, இவர் பெரும் பேச்சாளராச்சே. வணக்கம், உங்க பேர் என்ன? என் பேர் சுகுமார். மேலலங்கம். மேலலங்கம் படிக்கலாமா? போலாம். தங்களுடைய நேரம் இதோ. தங்களை நான் அடிக்கடி கோயிலில் பார்க்கிறேன். இருந்திருக்கலாம். நீங்கள் என்ன பணியில் இருக்கிறீர்கள்? நான் மேற்பார்வையாளராக இருக்கேன். ரொம்ப கருப்பு ரொம்ப பிடிக்குமா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு கவலை இல்லை. இல்லை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். 105 பேச்சாளர் போட்டியாளர்களை கடந்த நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. என் பேர் பாலகுமார். பாலகுமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. போட்டி போலாமா? வீடு எங்க இருக்கு? தஞ்சாவூர். தஞ்சாவூர். இதோ உங்களுக்கு எதில் பயணிப்பது விருப்பம்? நான் நேற்று நடந்து வந்தேன். இப்ப குழந்தைகள் பேசிக்கிட்டே இருக்காங்க. குழந்தைகள் நன்றாக உள்ளார்கள். குழந்தை பேசினா நல்லா இருக்கும். நான் பேசினாலும் நன்றாக இருக்கும். நான்ற வார்த்தையை நீங்க திருப்பி பயன்படுத்துறீங்க. அது தேவையற்றது. யாருக்கு? யாருக்கோ. என்ன அப்படிலாம் பேசுறீங்க? தேவை இருந்தால் பேசலாம். தேவை இருந்தாலும் எல்லாரும் பேச முடியும். கூடும், விரைவில் கை கூடும். கோவப்படுறீங்கன்னா தேவையற்றது. தேவை தேவை என்று தொடர்ந்து சொல்லியிருக்கிறார். போட்டியிலிருந்து விடுபடுகிறார்.